அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அடங்காத நபரை அடக்கி உங்களுக்கு வசியமாக்கி உங்களுடைய சொல் பேச்சை கேட்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை இந்த பதிவில் நாம் காணலாம். பல பேர், பல நண்பர்கள், தோழிகள் பல பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு மாத்திரம் அந்த ரிசல்ட் மாத்திரம் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த மாதிரியான நபர்கள் இப்போ கொடுக்க போகிற இந்த வசிய முறையை கையாளுங்க. நிச்சயமாக உங்களை தேடி ஓடி வருவாங்க. அவங்க உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ எங்கே இருந்தாலும் சரி, மனமாற்றம் ஏற்பட்டு நிச்சயமாக திரும்ப வருவாங்க. உடனே வர முடியாத நபர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவாங்க அல்லது மெசேஜாச்சும் அனுப்புவாங்க. அப்படி ஒரு சக்தி நான் கொடுக்க போகிற இந்த வசிய முறைக்கு இருக்குங்கிறதுனால நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி வரைஞ்சி காமிக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சி நீங்கள் இதை நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா இதற்குண்டான ரிசல்ட் செலவே இல்லாமல், எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல், நேர விரயம் இல்லாமல் முடிஞ்சிடும். இதை பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம், எந்த இடத்துல உட்காந்து வேணுனாலும் பண்ணலாம், நான்வெஜ் சாப்பிட்டுருந்தா கூட பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க. அமைதியான தனிமையான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே உட்காந்து நிம்மதியாக நீங்கள் எதற்காக இதை பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். வெற்றி உறுதி. இதுக்கு தேவையான பொருள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பேனா போதும். பிளாக் கலர் இருந்தால் நல்லது. அப்படி இல்லாதவங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அது நடுவில் ஒரு கோடு போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு. போட்டு முடிச்சப்பறம் 786 போட வேண்டாம். இங்கே முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் இது 391. இங்கே சீன் அப்படின்னு போடுங்க, ஒரு அரபி எழுத்து இந்த மாதிரி வரும். இந்த நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போட்டால் போதும். இங்கே 519. மறுபடியும் இந்த அரபி எழுத்து சீன் போட்டுங்க. 743. இங்கே அரபி எழுத்து மறுபடியும் சீன் போட்டுங்க. இங்கே 134. மறுபடியும் அரபி எழுத்து போட்டுருங்க. இப்போ இந்த கட்டம் முடிஞ்சாச்சு. இப்போ இங்கே வாங்க, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சப்புறம் இங்கே அல் ஷதீத் அப்படின்னு போடுங்க. அல் ஷதீத். இங்கே ஜால் அப்படின்னு போடுங்க. இங்கே அல் ஷதீத், இங்கே ஜால். இந்த கட்டத்துக்கு கீழே உங்கள் பெயர் போடுங்க. உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இந்த கட்டத்துக்கு கீழே நீங்கள் விரும்பும் நபர். நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை போடுங்க. உங்கள் கூட இருந்து குடைச்சல் கொடுக்குறாங்களா இருந்தாலும் சரி, உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு பயமுறுத்தினாலும் சரி, இல்லை நான் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் மேற்றாங்களோ அவங்களுடைய பேர் இங்கே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. சில பேருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கும். அவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா இப்படி போட்டுக்கோங்க. நல்லா பழகிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகள் பண்ணி உங்கள்கிட்டேருந்து பிரியறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும். நீங்கள் உண்மையாக பழகியிருப்பீங்க, நேசிப்பீங்க.
ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை விட்டு பிரிஞ்சு வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ண நினைக்கிற ஆணோ பெண்ணோ அவங்கள சரி பண்ணுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க ஆணோ பெண்ணோ இந்த வசியமுறை கையாளுங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் அவங்கக்கிட்ட ஏற்பட்டு திரும்ப வந்துடுவாங்க. இப்போ இந்த எந்திரத்தை வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இதை மடிச்சுக்கோங்க. மடிக்கும்போது பொறுமையாக மடிங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் டேப்பில் மடிச்சுட்டு டேப்போ நூலாலேயோ சுற்றிடுங்க. இந்த பக்கம் ஒரு டேப்பு, இந்த பக்கம் ஒரு டேப்பு, அல்லது நூல் 4 பக்கமும் சுற்றிடுங்க. சுற்றி முடித்தப்பறம் இதை குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள் உங்கள் கூடவே வச்சுருங்க. 7 நாள் உங்கள் கூடவே இருக்கணும். இருந்ததுனாக்கா இந்த 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு இதற்குண்டான பலன் கிடைச்சிடும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசியமுறை இது. 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக அவங்க திரும்ப வருவாங்க, அல்லது உங்கள் கூட இருந்து உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த நபர் அடங்குவாங்க. ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணி வச்சுருக்கோங்க. ஃபோன் நம்பர் பிளாக் எடுத்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தொடர்பு கொள்வாங்க. நிச்சயமாக இது நடக்கும். முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள். வெற்றி உறுதி. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.